ராம் அப்படிங்கிறக்கும் ஓம் அப்படிங்கிற சவுண்டுக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ராம் அப்படின்னாலும் சவுண்டு தான் வரும், ஓம் அப்படின்னாலும் சவுண்டு தான் வரும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உலகத்தை குறிக்கூடியது, பிரபஞ்சத்தை குறிக்கூடியது. அதாவது பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்னாக்கா உலகத்தை காக்கும் கடவுளாகிய விஷ்ணுவாகிய நான் வந்து வணங்குறேன் அப்படின்னு சொல்லி ராம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்குறது தான் மிகப்பெரிய வந்து சக்தி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து ராம் அப்படிங்கிற மந்திரத்தில் வந்து சொல்கிறாங்க. ஓம் அப்படிங்கிற சவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகரை வந்து மறக்கக்கூடாது. எந்த கடவுளை நீங்கள் விஷ்ணுவை கும்பிட்டீங்கனாலும் சரி, துர்கை கும்பிட்டீங்கனாலும் சரி, சிவனை கும்பிட்டீங்கனாலும் சரி, முருகரை கும்பிட்டீங்கனாலும் சரி, நம்ம வந்து விநாயகரை வந்து அனைத்துலக தேவர்களுக்கும் முதன்மையான கடவுள், அவரை வந்து மறந்துடுறோம். அப்படிங்கிறதுனால தான் ஓம் அப்படிங்கிற சவுண்டு வந்து பயன்படுத்தினாங்க. ஓம் அப்படின்னாக்கா அனைத்துலக தேவர்களுக்கும் முதன்மையான கடவுள் விநாயகர் வந்து நம்ம மறக்கக்கூடாது. அந்த ஓம் அப்படிங்கிற சவுண்ட்லேயே விநாயகர் வந்து முதல்ல வந்து ஞாபகம் வந்துடுவார். அந்த விநாயகரை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முருகன் வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை வந்து அறிவிச்சாங்க. ஏன் நீங்கள் உலகத்தை காக்கும் விஷ்ணுவை கும்பிட்டாலும் சரி, விநாயகர் தான் முதன்மையான கடவுள், அவரை வணங்கிட்டு தான் மீதி எல்லா கடவுளையும் வந்து வணங்கணும் அப்படிங்கிறது தான் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தின் அர்த்தம்.